Hello guys, welcome to Study with Scarlett. இன்னைக்கு நம்ம எந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட பாஸ்ட் 33 இயர்ஸில் உள்ள கொஸ்டின் பேப்பரோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது A and B having charges plus Q and minus Q respectively. ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து plus Q, இன்னொரு சார்ஜ் வந்து minus Q are placed at certain distance apart and force acting between them is F. அது ரெண்டையும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து F. 25% ஆஃப் சார்ஜ் ஏங்கிற இதிலிருந்து நல்லா கேட்டுக்கோங்க, ஏங்கிற சார்ஜ்லேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்துக்கோங்க, ரெண்டு சார்ஜ் இருக்கா, Q மைனஸ் Q, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 6 ஏபிங்கிற பாயிண்டில் இருக்குது. F இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், மைனஸ் 1/4 எக்ஸிலான் நாட் Q ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இன் கேஸ் 2, கேஸ் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% கூடும். 25% நம்ம 1/4ன்னு எடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் Q/4, QB வந்து மைனஸ் Q ப்ளஸ் Q/4. இப்போ F டேஷ் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 1/4 எக்ஸிலான் நாட். இங்கே Q இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுதோம், Q மைனஸ் Q/4, Q ப்ளஸ் Q/4 அப்படிங்கிற ரெண்டு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுதோம். அதாவது இங்கேருந்து 25% போகுது, பியில் போய் 25% ஜாயின் ஆகுது. இதை வந்து நம்ம ஆட் பண்ணி எல்லா சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வர ஆன்சர் 9/16 F. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் சி 9F/16. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். சப்போஸ் த சார்ஜ் ஆஃப் எ proton and an electron differs slightly. One of them is minus C and the other is E plus del E. If the net of the electrostatic force and gravitational force between two hydrogen atoms placed at a distance d much greater than atomic size apart is 0, then del E is of order. ஹைட்ரஜனோட மாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்குது. ப்ரோட்டானோட இதுவும் எலக்ட்ரானோட மாஸும் நம்மளுக்கு தெரியும், 1.67 அந்த மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து அது E ப்ளஸ் டெல்இன்னு இருக்குது. அதோட நெட் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலாவும் தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவும் தெரியும். இப்போ வாங்க நம்ம இதோட சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஹைட்ரஜன் ஆட்டம் கன்சிஸ்டஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு ப்ரோட்டான் இருக்குது. சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான் ஆட்டம் QE ப்ளஸ் QP. QE எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜ், மைனஸ் E ப்ளஸ் E இன்ட்டு del E. Since hydrogen atom carries a net charge del E, அது வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4 எக்ஸிலான் நாட் del E ஸ்கொயர் பை D ஸ்கொயர் will act between two hydrogen atom. இதான் அந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம், இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் D, இதுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. The force between the two hydrogen atom is given as Fg. கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா Gm ஸ்கொயர் பை D ஸ்கொயர், அதாவது Gmh by D ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. Since the net force in the system is 0, F is equal to Fg. Net force 0 இருந்தால் ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணி del E ஸ்கொயர் பை 4 எக்ஸிலான் நாட் D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Gmh ஸ்கொயர் பை D ஸ்கொயர். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வர ஆன்சர் del E ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு del E ஸ்கொயர் இங்கே வந்து இந்த 4 எக்ஸிலான் நாட் D ஸ்கொயர் அங்கே போயிடும். D ஸ்கொயர் கேன்சல் ஆனது பிறகு வருது 4 எக்ஸிலான் நாட் Gm ஸ்கொயர் H. இதோட ஆன்சர் வந்து இதில் உள்ள 4 பையோட 3.14 போட்டு எக்ஸிலான் நாட்டோட வேல்யூ 8.85 போட்டு அதுக்கடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 10 போட்டு M ஸ்கொயர் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு வருது 10 to the power of minus 37 கூலும். அப்போ நம்மளுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10 to the power minus 37 கூலும். இது நீட் 2017 ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு கொஸ்டின். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். 2 பாசிட்டிவ் அயான்ஸ் கேரிங் எ சார்ஜ் Q ஆர் செப்பரேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் D. ரெண்டு பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது, ஒரு இதுலேயே ஒரு சார்ஜ் Q இருக்குது. அதை வந்து ஒரு டிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. Fங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் ரெப்பல்ஷன் பிட்வீன் த அயான்ஸ். number of electrons missing from each ion will be E being the charge on the electron. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதோட சொல்யூஷன் போகலாம். அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா படி என்ன அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, the force of the repulsion between two positive ions each of charge Q separated by a distance is given by. அதோட ஃபார்முலா கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன, F is equal to Q square by 4 எக்ஸிலான் நாட் D ஸ்கொயர். அப்படின்னா Q ஸ்கொயர் is equal to Q ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு இப்போ இங்கே கேட்டிருக்காங்க. Q ஸ்கொயர் is equal to 4 எக்ஸிலான் நாட் இன்ட்டு FD ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஸ்கொயர் வந்து அந்த சைடு போகையில் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். சின்ஸ் Q is equal to NE,
Q ஓட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இதுபடி Q is equal to Ne. N வந்து number of electron missing from each ion, E வந்து magnitude of the charge of electron. Nங்கிற ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணல நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் C 4 pi epsilon naught FD square by E square. Next question நம்ம போலாம். A charge Q is placed at the center of the line joining two equal charges Q. Q ரெண்டு equal charges இருக்கு. The system of three charges will be in equilibrium if Q is equal to. இது கர்நாடகா நீட் 2013லையும் கேட்டிருக்காங்க 1995லையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம போலாம். இந்த சிச்சுவேஷன் வந்து இதோட ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. Qங்கிற ஒரு இதோட ப்ளஸ் Q சேருது இன்னும் 2 Q வந்து அதை கனெக்ட் பண்ணுது. இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது கேட்டிருக்காங்க 3 சார்ஜஸ் will be in equilibrium if Q is equal to. இது எதெல்லாம் ஈக்லிபிரியமில் இருக்குன்னா Q எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. Let two equal charges Q each placed at a point A and B. ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் ஆஃப் Qவை நம்ம எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம் A and Bங்கிற பாயிண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அட் டிஸ்டன்ஸ் R அப்பார்ட். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். Rங்கிற டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். C வந்து சென்டர் ஆஃப் AB. ABங்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு C place பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த ஸ்மால் Q இருக்குது. Where charge Q is placed. For equilibrium, net force on charge. Equilibriumக்கு net force Q is equal to 0. 1 by 4 pi epsilon naught Q by R square plus 1 by 4 pi epsilon naught Q small q by R by 2 square. ஏன்னா இது ரெண்டும் வந்து 6 மொத்த டிஸ்டன்ஸ் 6 இதில் நம்ம பாதி எடுக்கல R by 2 the whole square வரும். இப்போ நம்ம வந்து இது கூட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வேல்யூ Q is equal to minus Q by 4. ஆன்சர் என்ன minus Q by 4. இது எங்கே ஆப்ஷனில் இருக்குது Q is equal to minus Q by 4 ஆப்ஷன் A இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. Next question பார்த்துக்கோங்க. Two identical charged spheres suspended from a commonly point by two massless strings of length L are initially at a distance. Distance D வந்து very smaller than L apart because of their mutual repulsion. The charges begin to leak from both the spheres at a constant rate. As a result, the spheres approach to each other with a velocity v. Then v varies as a function of distance x between the spheres as. இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துக்கலாம். அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. 2 Qங்கிறது ஒரு இது இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரப்பல்ஷன்னா ரெண்டும் பிரிந்து இருக்கிறது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த இது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. மேலே T cos θ கீழே வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகுது. இந்த சைடு T sin θ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் T sin θ இருக்கும். வெர்டிக்கலில் காஸ் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரிசாண்டல் சைன் வெர்டிக்கலில் காஸ் θ. இந்த சைடு KQ ஸ்குவாட் பை எக்ஸ் ஸ்குவாட். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் T cos θ is equal to mg T sin θ is equal to KQ ஸ்குவாட் பை எக்ஸ் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். tan theta is equal to kq square by x square mg. Since theta is small, tan theta is equal to sin theta is equal to x by 2l. இப்படி எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து x by 2l வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் kq square x square mg. ஆனால் இது tan thetaக்கும் ஈக்குவலாக இருக்குது. tan theta x by 2lக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு பிறகு q ஸ்கொயரோட வேல்யூ எடுக்கணும். q ஸ்கொயர் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா x to the power of 3 by 2. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது dq by dt is proportional to 3 by 2 root of x dx by dt is equal to 3 by 2 root of xv. இப்போ நம்ம அந்த v ஓட இதை எடுத்தோங்கன்னா இந்த இதை பார்த்துக்கோங்க. v is directly proportional to 1 by root x. v is directly proportional to 1 by root x. v is directly proportional to 1 by root xங்கிறது இதோட ஆன்சர். இப்போ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் எப்போ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த 2016 வந்திருக்கு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே எல்லாம் போதும். இதை ரெண்டே ஈக்குவல் பண்ணணும் அதை ரெண்டே ஈக்குவல் பண்ணணும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான் இந்த கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.